வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃபுடீஸ், நம்ம வெயிலுக்கு சில்லுன்னு சாப்பிடக்கூடிய ஒரு டெசர்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. அதே சமயத்தில் இதனோட டேஸ்ட்டு உங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்குங்க. இதற்கு அடி அகலமான அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 100 கிராம் அளவு ஜவ்வரிசி சேர்த்து கைவிடாமல் வறுத்து எடுங்க. ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வரணும், ஆனால் கலர் மாறக்கூடாது. அப்படியே விட்டுட்டிங்கன்னா கலர் மாறிடும். கரண்டி வச்சு கலந்துகிட்டே இருங்க. இதை இன்னொரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு 1.5 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியில் வறுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை சேர்த்து வேக விடணும். ஜவ்வரிசி ஓரளவு வெந்து வரும்பொழுது ஜவ்வரிசியை நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம். இதில் இருக்க ஜவ்வரிசி ஃபுல்லாக வேகணும்னு இல்லை. இந்த பதம் வரும்பொழுது ஜவ்வரிசியை வடிகட்டி எடுத்துட்டு அதை சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியில் ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதில் புது தண்ணி ஊற்றி அதில் வடிகட்டின ஜவ்வரிசி எடுத்து சேர்க்கணும். இதே போல் நீங்கள் 3 முறை செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சே வேக வைங்க. அப்படி செய்யும்பொழுது ஜவ்வரிசி மேலே இருக்க அந்த மாவு இது எல்லாமே மாறிடும். மாவு மேலே படிஞ்சிருக்கும் இல்லைங்களா ஜவ்வரிசிக்கு, அதெல்லாம் போயிட்டு அந்த குழகுழப்பு தன்மை இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலரில் ஜவ்வரிசி நல்லா வெந்து வரும். இது அத்தனையும் ஒரு 20 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. அதற்கு பிறகு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதில் இந்த ஜவ்வரிசியை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு வேக விடுங்க. இந்த முறை ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். நல்லா வெந்து அதனோட கலரெல்லாம் மாறின பிறகு அதில் ஒரு துண்டு பட்டை சேர்க்கணும். உங்களுக்கு பட்டையோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம். அதற்கு பிறகு இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை. நான் இன்றைக்கி ஒரு 75 கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்க்கிறேன். 100 கிராம் அளவுள்ள ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா அது. இப்போ இந்த சர்க்கரையை சேர்த்த உடனேயே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்ட உடனே இது போல் கண்ணாடி போல் ஜவ்வரிசி ஃபுல்லாக உங்களுக்கு வெந்து வரும். இந்த சமயத்தில் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். அது பிங்க் கலர். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வீட்டில் செய்யும்பொழுது ஃபுட் கலர் சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. அதற்கு பிறகு 100 ml அளவுள்ள கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்க்குறேங்க. கண்டென்ஸ்டு மில்க் தான் சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது. வீட்டில் நம்மக்கிட்ட இருக்க பாலையே நம்ம நல்லா சுண்ட காய்ச்சி அதை சேர்த்துக்கலாம். பால் எப்படி காய்ச்சணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 லிட்டர் பால் எடுக்கிறீங்க அப்படின்னா அது 300 ml சுருங்குற வரைக்கும் நீங்கள் காய்ச்சிட்டு சேர்க்கணும். பால் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா சர்க்கரை கூடுதலாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் கலந்து விட்ட உடனே சூப்பராக நம்மளோட டெசர்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டென்ஸ்டு மில்க்கோ இல்லை பாலோ சுண்ட காய்ச்சிட்டு நீங்கள் சேர்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வில் சிம்மில் இருந்தாலே போதும். அதற்கு மேலே வேகணும்னு கிடையாது. இப்போ நம்ம இதை சர்விங் பவுல்லையோ இல்லை கிளாஸ் டம்ளர் எதில் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபலூடா கப்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அது போல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை சில்லுன்ட்டும் சர்வ் பண்ண கொடுக்கலாம். இல்லை ரூம் டெம்பரேச்சரில் வந்த பிறகும் சர்வ் பண்ண கொடுக்கலாங்க. இதை நம்ம அப்படியே குடிக்க முடியாது, ஸ்பூனில் எடுத்து தான் சாப்பிட்ணும். ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் இது. நிச்சயமாக இது உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.